வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் உங்க சஞ்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 28 28வது நாள் நம்ம வீடியோ போட்டோம். இதுக்கு மேலே வர 120 டேஸ் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுருவோம். மறக்காம நம்மளோட சேனல் நீங்களும் கலந்துக்கோங்க. கலந்துப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தேன். எந்த அளவுக்கு ஒஸ்ட்னா நான் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைப்பேன், பண்ண மாட்டேன். ஒரு 2 நாள் பண்ணுவேன், ஒரு நாள் பண்ணுவேன், திருப்பி கிவ் அப் பண்ணிடுவேன். பார்த்தா ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பேன், அது ரெகுலராக பண்ண முடியாது, வரும் ஃபஸ்ட்ரேட் ஆயிரும், ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கும். எப்படா பண்ணுறது மாதிரி தெரியும். சில டைம் பண்ணுவேன், சில டைம் போயிட்டு பண்ணுறது தான் மொபைல் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஆனால் இந்த செப்டம்பர் 1 எல்லாமே மாறிச்சு. ட்ரான்ஸ்ஃபார்ம் மை மைண்ட் செட்டுன்னு கூட சொல்லலாம். எனக்கு ஒரு விடியல் பிறந்ததுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் மைண்ட் செட். அது எப்படி என்னோடய மைண்ட் செட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு? ஒரு சின்ன விஷயந்தான், ஆஃபர்மேஷன். ஆஃபர்மேஷன்னா என்னதுன்னு கேட்பீங்க. ஆஃபர்மேஷன்னா ஒன்றும் இல்லை, உங்களோட மைண்டில் இருக்க ஒரு நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் எடுத்து உங்கள் மைண்டு ஃபுல்லாக நீங்கள் பாசிட்டிவாக வச்சுப்பீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்த செய்வீங்க. இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃபர்மேஷன் இருந்தது. இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களோட செல்ஃப் எஸ்டீம் நல்லா பூஸ்ட் ஆகும். அதே நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டியன்னு நினைக்கிற விஷயத்த பண்ணுவீங்க. அதே நேரத்தில் உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும். நீங்கள் ஒரு கட்டத்தில் மைண்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்த என்ன ஆனாலும் செஞ்சுருவீங்க. ஏன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே பாசிட்டிவ் தாட்ஸாக ஓடிட்டு இருக்கனால. அது எப்படி பண்ணுறது? நம்ம எல்லாம் பார்த்தா எப்படி பண்ணுறதுங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறேன்னு பார்க்குறேன், அடுத்த வீடியோ சொல்கிறேன். ஆனால் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு, சும்மா சொன்னாங்க, இப்போ சொல்கிறேன். எதுவும் இல்லை, ஒரு சிம்பிளான திங்கு தான். இதை காட்டுறேன் பாருங்க. திஸ் நோட் அண்ட் பென், இது 2 மட்டும் இருந்தால் போதும். இது எப்படிதான் 2 மட்டும் இருந்தால் போதும்னு கேட்குறீங்களா? எதுவும் இல்லை, நோட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் எந்த மாதிரி ஒரு பர்சனாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஜஸ்ட் நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும்னு நினச்சிக்கோங்களேன். கான்ஃபிடண்ட்டாக நான் இருக்கணும், நல்லா எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு மெடிடேஷன் பண்ண போகிறேன், ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ எம் ரெகுலர்லி மெடிடேட் 15 minutes. அப்புறம் ஐ எம் கான்ஃபிடென்ட் பர்சன். எழுதிட்டீங்களா? ஜஸ்ட் இப்படி எழுதிட்டு ஒரு 3 டைம் நீங்கள் சொன்னால் போதும். ஏன்னா இந்த 3 டைம் சொன்னால் போதுமா, உங்கள் லைஃப்லாம் சேஞ்ச் ஆகிருமா அப்படின்னு தான் நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் உண்மையாலுமே இதை நீங்கள் பண்ணாலே சேஞ்ச் ஆகிருவீங்க. இதுக்கு யாரா எக்ஸாம்பிள்னு கேட்பீங்க. யார் எக்ஸாம்பிள்? வேறு யாரும் இல்லை, நான் தான். உண்மையை சொல்ல போனால் இந்த ஒரு சின்ன வேர்டு தான். இது எப்படி உங்களை மாற்றினா நீங்கள் அந்த விஷயத்த திருப்பி திருப்பி ரெகுலராக எழுதி சொல்லும்போது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது உண்மை எது பொய்னு புரியாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு வார்த்தை எழுதுறீங்க, எழுதிட்டு அது திருப்பி திருப்பி நீங்கள் ஒரு 3 டைம் சொல்லணும். நீங்கள் என்ன எழுதுறீங்களோ நீங்கள் ரெகுலராக மெடிடேட் பண்ணுறீங்களா, ஒரு 3 நிமிஷம் 3 டைம் சொல்லுவோம். ஒரு ஐ எம் ரெகுலர்லி மெடிடேட் 15 minutesனா மனசுக்கு ஐ எம் ரெகுலர்லி மெடிடேட் 15 minutes, ஐ எம் ரெகுலர்லி மெடிடேட் 15 minutes, ஐ ரெகுலர்லி மெடிடேட் 15 minutes. இது என்னடா மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்ப்பீங்க. பட் இதுதான் உண்மை. இந்த விஷயத்த பண்ணும்போது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எது உண்மை எது பொய்னே புரியாது. அப்படி பண்ணும்போதுலாம் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நீங்கள் ரெகுலராக ஒரு மெடிடேட் பண்ணுற பர்சன், நீங்கள் ரெகுலராக மெடிடேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சிம்பிள் தான். இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க. நான் என்ன மாதிரி எழுதிருக்கீங்கன்னு கேட்பீங்க. நான் சிம்பிள் தான், எழுதி வச்சிருக்கேன் பாருங்க நிறையா. ஐ எம் டிசிப்ளின் பர்சன், ஐ எம் ரெகுலர்லி அப்லோட் வீடியோஸ். 2 விஷயம் தான். இதை டெய்லி காலங்காத்தான் எழுந்திரிச்சோன்னு நான் எழுதுகிற வேர்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம். நான் டிசிப்ளினான பர்சன், நான் ரெகுலராக வீடியோ போடுவேன். கால் வந்துச்சுன்னா ஒரு 3 டைம் நான் எழுதுறது ஒரே ஒரு டைம் தான் எழுதிட்டு ஒரு 3 டைம் எனக்குள்ளே நான் சொல்லிப்பேன். சொன்னோன்னா மைண்டு ஸ்டார்டிங் எடுக்கணும், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு மைண்டு ஃபுல்லாக அதே தான் ஓடிட்டு இருக்கும். அந்த மைண்டு ஃபுல்லாக சப்கான்ஷியஸ் ஸ்டோர் ஆகும். நீங்கள் என்ன தான் கிவ் அப் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்கனாலும் கிவ் அப் பண்ண முடியாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா செய்யாமல் இருக்க முடியாது, ஏன்னா மைண்டு உங்கள் ஸ்டோர் ஆயிடுச்சுல்ல. ஜஸ்ட் இது சிம்பிளான ஒரு இது மாதிரி தான் தெரியும். ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 21 days மட்டும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா எனக்கு பெனிஃபிட் கிடச்சிச்சு. நான் ஒரு டிசிப்ளின் பர்சனாக மாறினேன். என்னால் ரெகுலராக வீடியோ போட முடிஞ்சிச்சு. இடையில ஒரு கிவ் அப் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. இருந்தாலும் அதையும் தாண்டி வீடியோ போட முடிஞ்சிச்சு. இதுக்கு காரணம் இந்த ஒரு இதுதான்.
எனக்கு யூஸ் ஆச்சு, உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆஃபர்மேஷன் இருக்குல்லே வந்துட்டு, நான் ஒரு ஆர்டிஸ்டாக போகிறேன்னா, ஐ ட்ரா ஒன் டயக்ராம் ரெகுலரி ட்ரா ட்ரைகிராம்ஸ், அந்த மாதிரி ஐம் ரெகுலரி ட்ரா டைகிராம்ஸ். அதே மாதிரி நான் ஆர்டிஸ்டாக பாருங்கள், நான் ஒரு பியானோ வாசிக்க போகிறேன்னா ஐ ரெகுலர்லி 15 minutes ஐம் ப்ராக்டிஸ் பியானோ அப்படி மாதிரி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வரல. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி அஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி ஜஸ்ட் இது ஒரு 21 டேஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி கன்ஃபார்மாக உங்களுக்கு இதில் பெனிஃபிட் கிடைக்கும். பெனிஃபிட் கிடைக்கலன்னா சொல்லுங்கள். ஜஸ்ட் ஆனால் அந்த ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். 21 நாள் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக வந்துட்டு உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். என்னோட இதுவும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா வந்துட்டு இத்தனை நாள் வந்துட்டு நான் ஒரு டிசிப்ளினான பர்சனே இருந்தது கிடையாது. நிறைய டைம் வீடியோ போட்டிருக்கேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது எதுவும் ஒரு கட்டத்தில் வீடியோ போட்டு பாதி வந்துட்டு சேனல்லே வந்துட்டு அடிக்கொருக்கா இத்தனை வருஷம் அதே தான் நடந்திருக்கு. நான் ரெகுலராக வீடியோ போட்ட பீரியட்னா இந்த செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இப்போ வரைக்கும் தான் வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு காரணம் இந்த ஒரு விஷயம் தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இதோட வந்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு நம்மளோட ஜேர்னியில் வந்துட்டு நீங்களும் கலந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.